சில பேர் சொல்லியிருக்காங்க, கேள்விப்பட்டிருப்பீங்களா? என்ன தெரியுமா சொல்லுவாங்க? எனக்கு ஏன் தான் இப்படி கஷ்டம்லாம் வருதோ, நான் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே அவங்க நல்லவங்களா அப்படின்னு ஒரு தனிமையில் யோசித்து பார்த்தா தெரியுங்க. அவர்கள் அறியாமல் பல தவறுகள் செய்திருக்கலாம். அதை அவர்கள் உணராமல் இருக்கலாம். அப்படி உணராமல் இருப்பதனால்தான் பல கஷ்டங்களே வருது. அருணகிரிநாதர் வாழ்க்கை வரலாறை எடுத்துக்கொண்டால் நமக்கு தெரியுங்க. சுவாமி அருணகிரிநாதர் பல தவறுகளை செய்திருக்கிறார். அதனால் அவன் மனம் வருந்தி மலை உச்சியிலிருந்து கீழே விழுந்து தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று எண்ணினார். அதற்காக அவர் மலை உச்சியில் மேல் ஏறி கீழே குதிக்கிற நேரத்தில் முருகப்பெருமான் அவரை காப்பாற்றினார். அப்பொழுது அருணகிரிநாத சுவாமி முருகப்பெருமானை பார்த்து கேட்டாராம், நான் நிறைய பாவம் பண்ணியிருக்கேனே, என்னை எதற்காக காப்பாத்துன அப்படின்னு முருகப்பெருமானை பார்த்து கேட்டாராம். அதற்கு முருகப்பெருமான் என்ன தெரியுமா சொன்னாராம்? நீ செய்த தவறை உணர்ந்து விட்டாய். உணர்ந்த பிறகு உன்னுடைய பாவங்கள் அனைத்தும் விலகி ஓடி விட்டதுன்னு முருகப்பெருமான் சொல்லியிருக்கிறார். ஆமாங்க, செய்த தவறை நாம் மனதால் உணர்ந்தாலே போதும், நிச்சயம் நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் விலகிவிடும். சப்போஸ் உடல் உபாதை, இல்லை ஏதோ ஒரு பண கஷ்டம், இல்லை குடும்பத்தில் பிரச்சனை, அதெல்லாம் எதனால் வந்தது அப்படின்னு யோசிச்சு பாருங்க. உங்கள் அறியாமல் சில தவறுகள் நீங்கள் செய்திருக்கலாம். அதை இறைவன் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறார். எப்படி? உங்களுக்கு பல கஷ்டங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஆனால் அதை யாரும் உணர்வதில்லை. எதுக்கு கஷ்டம் வருதுன்னு தெரியலையே, நான் நல்லா வந்தானே, எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டே இருக்கோம். ஆனால் எதனால் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீப்பாக யோசிக்கிறதே இல்லை. டீப்பாக யோசித்தால் நாம் செய்த தவறு, நாம் செய்த பாவங்கள் நிச்சயம் நமக்கு மனக்கண்ணில் நிச்சயம் அந்த காட்சி வரும். அதனால் செய்த தவறை நீங்கள் மனதால் மன்னிப்பு கேளுங்கள். அந்த தவறை நீங்கள் மனதால் மன்னிப்பு கேட்கும் பொழுது உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் பறந்துவிடும். எப்படிங்க கஷ்டம் பறக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ ஒரு புறா கூட்டமோ இல்லை காக்கை கூட்டமோ இருந்தால் ஒரு கல் எரிஞ்சா எப்படி எல்லாம் பறந்து போகுது, அதே போல் மனதால் நீங்கள் மன்னிப்பு கேட்கும் பொழுது அருணகிரிநாத சுவாமியை முருகப்பெருமான் ஆட்கொண்டாரே, அதே போல் நம்மையும் ஆட்கொள்வார். நாம் செய்த தவறை மனதால் மன்னிப்பு கேட்டால். ஆகவே செய்த தவறை மனதால் மன்னிப்பு கேளுங்கள். நிச்சயம் உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கும். இறைவன் என்றும் உங்களுடன் இருப்பார். நன்றி, வணக்கம்.